அடாடாடாடாடா இதில் கியூட் பிக்சர் ஓரத்தில் இருக்கிறத நம்ம எவ்வளோ ஜூம் பண்ணி பார்க்குறோம். ஹலோ வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. பிரவீனா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி போட்டிருப்பாங்க. அதில் கொஞ்சோண்டு ஓரத்தில் நம்மளுடைய சாம், அதாவது சுவாமி அவர்கள் தெரிவாங்க. அப்பா, அதை ஜூம் பண்ணி பார்த்தா அவரோட ஸ்டைலிஷான லுக் தெரியும். உண்மையுமே சொல்லணுன்னா அவங்க கூட போயிருக்க ஸ்டைலிஸ்ட் எல்லாருமே, டிசைனர், அப்புறம் கேமராமேன் எல்லாருமே வந்து பியூட்டிஃபுல்லான அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் நம்ம பிரவீனா உட்பட அவங்களோட அப்டேட்ஸுமே அவங்களோட லொக்கேஷன்லேருந்து கொடுக்கும்போது நான் இமேஜின் பண்ணிகிட்டே இருப்பேன், சுவாமி இந்த லொக்கேஷனில் இருந்தெல்லாம் அந்த போட்டில் போகும்போதெல்லாம் கூட ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன்லேருந்து நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஆனால் சுவாமியோடது கிடைக்கவே இல்லை. பிரவீனா ஏதாச்சும் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் மற்றவங்களோட சைட்லேருந்து கிடைக்க மாட்டேது. ஏன்னா இவங்க பவித்ராவது வந்து ஃபோட்டோ எல்லாமே நம்மளுடைய சாய் பிரமோத்தியத்தை எடுக்கிறாங்க, ரொம்ப கிளியராக எடுக்கிறாங்க. நம்ம பிரவீனா தான் செல்ஃபி அது மாதிரி எடுக்கிறனால நம்மளுடைய சாம் எங்கேயாச்சும், அதாவது சுவாமி அவர்கள் எங்கேயாச்சும் தெரிகிற மாதிரி இருக்கும். எனிவேஸ், ஒரு பியூட்டிஃபுல்லான லுக்கு இதில் பார்த்திங்கன்னா செம்ம ஸ்டைலிஷாக இருக்குது. இந்த லுக் பார்க்கும்போது ஒரு டான்ஸோட லுக்கு இல்லைன்னா வந்து ஒரு ஃபோட்டோஷூட் லுக்கு, இது ரெண்டுக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். அவங்க துபாயை நல்லா பயன்படுத்திக்கிறாங்க நம்மளுடைய சுவாமியோட அந்த அழகுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஓவராக இருக்கா? இல்லை, ஒருத்தர் நமக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு எந்த ஊமை வேணாலும் பயன்படுத்தலாம். ஸோ அவ்வளோ அழகாக இவரும் ஸ்டைலிஷாக இருக்கார். துபாயோட இவங்களோட லொக்கேஷன் இதெல்லாம் ஷேர் பண்ணும்போது நமக்கே எனக்கும் போகிறதுக்கு ஆசை இருக்குது. நிறைய பேர் போயிருக்கலாம். ஸோ நீ போகணும்னு ஆசைப்படலாம். அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம சில இடங்களுக்கு போக முடியலனாலும் நமக்கு பிடிச்சவங்க போயிட்டு இருக்கும்போது அதனோட அப்டேட்ஸ் பார்க்கும்போது நம்மளும் போன ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? இப்போ ரசிகர்கள் எல்லாம், விகா ரசிகர்கள் எல்லாருமே துபாயில் தான் இருக்கும் நம்ம மனசு. கரெக்டாக அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷன்லேருந்து கொடுத்துருக்காங்க. இது நேற்றே போட்டிருக்காங்க. ஒரு 14 மணி நேரம் ஆச்சு இந்த போஸ்ட் போட்டு. சீரியஸ்லி ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா யாஷிகா சிஸ் வந்து ஸ்டோரியில் நான் பார்த்துட்டு என்னடா அது இப்படி ஒரு அப்டேட் இருக்கா, நம்ம கவனிக்கலையான்னு இருந்தேன். பிரவீனா வந்து நான் டெய்லி ஜூம் பண்ணி தான் பார்ப்பேன். போமா நீ ஒன்றும் போடவே பண்ணிக்கிறா அப்படின்ட்டு நான் நேற்று கொஞ்சம் கவனிக்கல. பட் இந்த பிக்கை நான் எடுத்திருந்தேன், ஆனால் நான் சுவாமி இருக்கிறத பார்க்கல. அவங்க போட்டதுக்கப்புறம் தான் கவனித்தேன். எனிவேஸ், செம ஸ்டைலிஷாக கூலிங் கிளாஸ் போட்டுட்டு அந்த ஒரு ஷூட்டிங்கோட பிஸியில் இருக்கும்போது நம்ம பிரவீனா கொடுத்த இந்த அப்டேட்க்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இது மாதிரி அப்பப்போ ஒரு போஸ்ட்டுக்கு போடுங்க அப்படிங்கிறது தொடர்ந்து மற்றவங்க எல்லாரும் போட்டுட்ருக்காங்க. ஆனால் சுவாமியோட சைட்லேருந்து சைலண்ட்டாக இருந்தாலும் அது பெரிய அதிரடியாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ விடைபெறேன். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.